கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை அன்றி, உம்முடைய கிருபை அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. அப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் உடைய கிருபைகளினாலே பலப்படுத்தி தாங்கி தப்புவித்து எங்களை சுமந்து காத்த நல்ல தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6வது வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3 முதல் 6வது வசனங்கள் வரை. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்றும் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு என்ன செய்து என்றால் கவ்வி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. கவ்வி கொண்ட மாத்திரத்திலே அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, அந்த விஷப்பூச்சியானது அவன் கையிலே தொங்குகிறதை அந்த தீவில் இருக்கிற அந்நியர்களாகிய மனிதர்கள் பார்த்த உடனே அவர்களுக்கு இவன் மேல் சந்தேகம் வந்துவிட்டது. இவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் பாவம் பண்ணிவிட்டான். அந்த பலியானது இவனை என்ன செய்யவில்லை, தப்ப விடவில்லை அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்கிறார்கள் என்றால், இவனை ஒரு விதமான பாவத்துக்குள்ளான மனிதராகவும், இவனை ஏதோ பழி தீர்ப்பதற்காக இந்த இந்த விஷ சர்ப்பம் வந்திருக்கிறது என்பதாகவும் அவனை பார்த்து என்ன செய்கிறார்கள் என்றால், அப்படியாய் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, 3வது வசனத்திலே விரியன் பாம்பு என்று சொல்லப்பட்ட அந்த விஷப்பூச்சியானது அந்த இடத்தில் அவன் என்ன செய்கிறான், அதை பூச்சியாய் பார்த்து அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றி இருக்கிற அவனை சுற்றி மனிதனை சுற்றி இருக்கிற அந்த மனிதர்கள் அவனை அந்த விஷப்பூச்சி கடித்திருக்கும் பொழுது அவனை கண்டு என்ன செய்தார்கள் என்றால், இவனை பாம்பு தீண்டி விட்டது, இவன் சாபத்திற்குரியவன், இவன் தப்பி பிழைத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சாபம் இவனை விடவில்லை, இவனை எப்படியாவது இந்த பாம்பு என்னை கொத்தி விட்டு இவன் எப்போது சாவான், எப்பயாவது இவன் என்ன செஞ்சிருவான், அந்த கொத்துற உடனே இவன் என்ன செஞ்சிருவான், செத்து போவான் என்று அவன் அவன் சாவுக்காக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த பூச்சி அவன் உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருக்கிறதை கண்டு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
ஒரு விஷப்பூச்சியான தீங்கு உங்கள் வாழ்க்கையில் தொடருமானால், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், "நீங்கள் ஏதோ பாவம் செய்து விட்டீர்கள். நீங்கள் கர்த்தரை தேடுகிறதினால் தான் இப்படி உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் இதனால் இந்த பாவத்தினாலும், இந்த உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விபத்தினாலும், இந்த ஏற்பட்டிருக்கிற பொல்லாப்பு நிமித்தமாகவும் நீங்கள் அழிந்து போவீர்கள்" என்று உங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போற அற்புதத்தைக் கண்டு அவர்கள் வேறு சிந்தனை ஆகி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் நாவுகள் அறிக்கை பண்ணும். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அந்த இடத்தில் பவுலுடைய கையிலே அந்த விஷ பாம்பு கடித்ததன் நோக்கம் அவனை அந்த இடத்தில் தீங்காக அனுமதிக்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தில் தேவன் அவனை விடுவித்து அவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீங்கை, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருந்தாரானால், அதை கண்டு நீங்கள் பயங்கொள்ள வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு தீங்கை, ஒரு ஆபத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தையோ உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாரானால், அந்த இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தான் உங்களுக்கு அந்த காரியம் ஏற்பட்டிருக்கும். அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தில் கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வேறு சிந்தனை ஆகி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீ உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை அந்த இடத்தில் நிறுத்துவார். அன்பு பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் பாடுகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் நடக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தர் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்கு என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, எந்த ஒரு விஷ பாம்பானாலும், விரியனானாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பூச்சியாக அந்த இடத்தில் உதறி தள்ளிவிட்டு ஓடும்படியாய், எந்த தீங்கும் காணாதபடி உங்களை நல்ல வழியிலே நடத்தி, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சி உள்ளவர்களாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்வார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.